Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Right, cricket பேசலாமா? இந்தியா vs ஆஸ்திரேலியா பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் இருக்குது மெல்பர்னில். எல்லோரும் ஈகலாக இருப்பீங்க. கிறிஸ்மஸுக்கு மறுநாள் வேலைக்கிழமை ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட், ரோஹித் சர்மா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்தார், என்ன சொன்னாருன்றதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ப்ரிவியூ ரெடியாக இருக்குது, அப்புறம் கொண்டு வரேன் நான். இந்தியா vs ஆஸ்திரேலியா பாக்ஸிங் டே டெஸ்ட்டு எதுக்கு இதை கூப்பிட்றாங்க நிறைய பேர் கேட்டிங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் இப்போ யார் யார் விளையாட போகிறா, ஆஸ்திரேலியா நிறையா சேஞ்சஸ். ஏன்னா அவங்க டிராவல்ஸ் எல்லாம் அந்த இன்ஜுரி டவுட்ஃபுல்லுன்ட்டாங்க, மெக்ஸ்வினியை ட்ராப் பண்ணிட்டாங்க, அஸ்வின் பதில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பேச. அது வீடியோ நெக்ஸ்ட் வரும். இப்போ ரோஹித் சர்மா என்ன சொன்னாலும் டக்குன்னு பார்த்துருவோம். ரைட், ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு கேள்வியை கேட்டாங்க. ரிஷப் பந்த் ரொம்ப ப்ரெஷரில் இருக்காரா? ரொம்ப நல்லா தானே விளையாண்டார் அவர் லாஸ்ட் 2 டூரிங் ஆஸ்திரேலியா வந்தப்போ, அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அண்டர் ப்ரெஷராக இல்லை, யார் சொன்னால் உங்களுக்கு அண்டர் ப்ரெஷர்? இவங்களாம் கிளப்பி விட்ருவாங்க மீடியாவை. அண்டர் ப்ரெஷரானு ரோஹித் வந்து கேட்டார் ரிஷப் பந்த். நெய் ஆச்சா குச்சி நெய்யை. அவர் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்கார். ரீசெண்ட்லி 3 டெஸ்ட் தான் விளையாண்டிருக்காரு அவர் நியூசிலாண்டுக்கு எதிராக. இன்ஜுரி ஆச்சு இல்லையா அதுக்கப்புறம். அண்ட் அவரோட ரெக்கார்டு ஆஸ்திரேலியாவது எக்ஸலண்ட் ரெக்கார்டு. 2-3 மேட்ச் பேஸில் யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க, அது கரெக்ட் இல்லை அப்படி ஜட்ஜ் பண்ணுறது. 2-3 இன்னிங்ஸ் ஃபெயில் ஆகிட்டா நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? அதே தான் சுப்மன் கில் ஆகட்டும், ஜஸ்வால் ஆகட்டும், ரிஷப் பந்த், ஆல் ஆர் சேலிங் இந்த சேம் போட். எல்லாம் ஒரே போட்டில் போகிற மாதிரி தான். எல்லாம் யங்ஸ்டர்ஸு, அவங்களோட தாட் ப்ராசஸை வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கே தெரியும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மக்கள்கிட்ட இருந்தோம், டீம்கிட்ட இருந்தோம், ஃபேன்ஸ்கிட்ட இருந்தோம். அண்ட் சின்ன விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுத்தா போதும். மேட்ச் அவேர்னஸ்ஸு, சுச்சுவேஷனு. அண்ட் நாங்கள் வந்து காம்ப்ளிகேட் பண்ண விருப்பம் இல்லை. அவங்களோட தாட் ப்ராசஸ் அந்த யங்ஸ்டர் மைண்டில் ஒன்று ஓடிட்டோங்க, அதை போய் நம்ம எதாவது சொல்லி குழப்பி விடக்கூடாது அப்படின்னாரு ரிஷப் பந்தை பற்றி கேட்டப்போ. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், யார் எந்த லெவலில் விளையாட போகிறாங்க உங்கள் டீமில், வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்கும், இப்படிங்கிறாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல, எந்த போலர் எடுக்க போகிறீங்களா கேட்டாங்க. அவர் சொன்னார், இதை பாருங்கள், வெதர் 100% அக்யூரேட்டாக யாராலும் சொல்ல முடியாது. அது இப்போ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், 40 டிகிரி வெயில் இப்போது மெல்பர்னா, திடீர்னு மழை வரும். அது ப்ரிவியில் ஜாஸ்தி பேசுகிறேன். 100% கரெக்டாக சொல்ல முடியாது. நான் பிச்சை ஃபஸ்ட்டு பார்க்கணும். நாங்கள் இன்னும் பிச்சை பார்க்கவே இல்லை. இன்றைக்கி தான் ப்ராக்டிஸு, நாளைக்கு கிறிஸ்மஸ்னால லீவு, ப்ராக்டிஸ் கிடையாது. நாளைக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்ச்சுக்கு போகணும். பிச்சை பார்த்தா நாங்கள் சொல்ல முடியும் அதில் எவ்வளோ கிராஸ் இருக்குது, எவ்வளோ கிராஸ் கவர் இருக்குது, எவ்வளோ மாய்ச்சர் ஹோல்டு போடணும், அப்புறம் டிசைட் பண்ணணும் ஸ்பின்னர் எவ்வளோ வேணும், ஃபாஸ்ட் பாலர் எவ்வளோ வேணும்னு. அவர் லாஸ்ட் 3 மேட்ச் மெல்பர்னில் நடந்ததை, இந்தியா மேட்ச்சு சொல்லலை, ஆஸ்திரேலியா வர்சஸ் சம்படி லாஸ்ட் 3 நடந்ததில் ட்ரையாக தான் இருந்தது பிச்சு. பட் எங்களுக்கு எதிராக அது கண்டிப்பாக ட்ரையாக இருக்காது, கிராஸ் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்ககிட்ட 4 பேஸ் பாலிங் அட்டாக் இருக்குது. ஸோ என்ன காம்பினேஷன் வேணுமோ நாங்கள் பிச்சை பார்த்து டிசைட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இன்னொருத்தர் கேட்டார், விராட் கோலி அவர் வந்து மாடர்ன் டே கிரேட்டு, கொஞ்சம் வருஷமாகவே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அவுட் ஆகிட்டே இருக்காரு, அதை பற்றி நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அவர்கிட்ட? போல்னா தானே வைட் ஏற்றோ சோடுதோ பால் ஒன்று, அது ஒயிட் பால்னா விட்டுரு, எதுக்கு 5th ஸ்டம்ப்லாம் சேஸ் பண்ணிட்டு போகிற, மாடர்ன் டே கிரேட்டாக இருந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அதெல்லாம் ஆஸ் அ கேப்டனானாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், செவ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரோஹித் சர்மாவுக்கு. யூ ஜஸ்ட் நவ் செட் தட் இஸ் மாடர்ன் டே கிரேட். நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ ஒரு மாடர்ன் டே கிரிக்கெட்டுன்னு. எல்லோரும் சிரிச்சாங்க. மாடர்ன் டே கிரேட்டுன்னா அவங்களுக்கு மாடர்ன் டே கிரேட்டுக்கு தெரியாத விஷயமா? அவங்களுக்கு தெரியும் எப்படி பேட் பேட்ச்லேருந்து வெளில வரணும். தே மேக் தேர் ஓன் பாத். அவங்க வழி அவங்களே ரெடி பண்ணிப்பாங்க. விராட் கோலிக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. நாங்களாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யூஎஸ்எல் அட்மிட்டட் இஸ் மாடர்ன் டே கிரேட்னாரு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், இப்போ தனுஷ் கோட்டியான்னு ஒரு பையன் போயிருக்காப்புல ரீப்ளேஸ்மெண்ட் அஸ்வினுக்கு. ஏன்னா அஸ்வின் திடீர்னு ரிட்டையர் ஆனார் இல்லையா. அவர் மும்பையோட ஆஃப் ஸ்பின் போலர், மும்பை விளாண்டவர். அவரை பற்றி கேட்டாங்க, ஏன் தனுஷ் கோட்டியா, அவங்களுக்கு தான் அக்ஷர் பட்டேல் இருக்காங்களா, குல்தீப் யாதவ்லாம் இருக்காங்களா, அவங்கள விட்டுட்டு எதுக்கு இவரை கூட்டின்னு போகிறேன் அப்படின்ற மாதிரி புத்திசாலித்தனமாக கேட்குற மாதிரி கேட்டார். அவர் சொன்னது பாருங்கள், தனுஷ் கோட்டியான் வந்து இங்கே தான் இந்தியா வந்தாங்க இப்போது போன மாதம். இங்கே வந்து விளையாடி ப்ராக்டிஸ்லாம் வேறு இருக்குது. அண்ட் குல்தீப் யாதவுக்கு விசா வேறு இல்லை. விசா அடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும், டக்குன்னு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் முடியாது. அண்டு சர்ஜரி வேறு அவருக்கு ஒன்று நடந்தது. அப்புறம் அக்ஷர் பட்டேல் குழந்தை பிறந்ததுக்கு அவரால் வர முடியாது. அதுக்காக ஐம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் தனுஷ் கோட்டியை, நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. போன சீசன் ரஞ்சி டிராஃபி மும்பை ஜெயிச்சுன்னா அதுக்கு இவர் தான் காரணம். இவர் அப்போ தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டுங்க. இவரை பற்றி ஒரு ரெக்கார்டு மட்டும் சொல்லிடுறேன். போன வருஷம் ரஞ்சி டிராஃபி விளையாடும் போது இஸ் அன் ஆல்ரவுண்டர். ஆஃப் ஸ்பின்னர் 29 விக்கெட் எடுத்தார் ரஞ்சி டிராஃபியில். 502 ஸ்கோர் பண்ணார், 41 ஆவரேஜில், 41.83ல். பேக்கப்பாக தான் அவரை எடுத்திருக்கோம். 2 ஸ்பின்னர் போனால் யாரை விளையாட வைக்கணும், திடீர்னு தேவைப்பட்டதுன்னா அதுக்காக தான். டொமஸ்டிக்கில் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் கடந்த 2 வருஷமாக, அதனால தான் அவர் எடுத்தோம். தனுஷ் கோட்டியான ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காரு. ஆஸ் குவிக்லி ஆஸ் பாசிபிள் எங்களுக்கு வேணும்னும் போது இந்த ஆல்டர்னேட்டிவ் தான் எங்களுக்கு இருந்தது. மற்றவங்களாம் வர லேட் ஆகும். அண்ட் ஐம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் அவர் டேலண்ட், இஸ் அ வெரி குட் டேலண்ட். ஒருத்தர் கேட்டார், டெஸ்ட் மேட்ச் பற்றி ஒரிட்டா இருக்கியா? ஏன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சிங்க, அப்புறம் தோற்றிங்க, அப்புறம் ட்ரா, மழை இல்லைன்னா அதுவும் தோற்றுற பேருக்கு, அது மாதிரி கேட்டாங்க. அவர் சொன்ன ஒரிலாம் ஒன்று, ஐம் கான்ஃபிடென்ட், ஐம் ஹாப்பி ஃபார் த டீம். பர்த்தில் 150 ஆல் அவுட் ஆகி அந்த மேட்சை 280 ரன்ஸில் ஜெயிக்கிறாங்கன்னா பாய்ஸ் ஷோட் ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் வித் இன் த டீம் இட் செல்ஃப். எந்த அளவுக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட விளையாடிருந்தா இதே போலிங் அட்டாக் தான். மிச்சர் ஸ்டார்க், பேட் கமின்ஸ்லாம் இருந்தாங்க. 150 ஆல் அவுட் ஆகி அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க 280 ரன்லன்னா
இது ஃபென்டாஸ்டிக். அண்ட் அடிலைட்டில் நாங்கள் மோசமாக தான் விளையாடணும், நானே அட்மிட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் தோத்துட்டோம். அடிலைட்டில் தோத்தாங்க இல்லையா, பிங்க் டெஸ்ட் மேட்ச், அதை சொன்னார். ஸோ வி டிடன்ட் ப்ளே வெல், அது எங்களோட தப்பு தான். பிரிஸ்பேன் வந்து 190 ஓவர் தான் நடந்தது, ட்ரா ஆகிடுச்சு. அதை வச்சு நீ எதுவும் கணிக்க முடியாது. 2 பால் 3 பால் அவுட் ஆகிட்டாங்க, 5 பால் அவுட் ஆகிட்டாங்கன்னு அது எல்லாம் மேட்ச்சை வாஷ் அவுட் ஆன மாதிரி தான் அது. இப்போ 1-1 இஸ் அ ஃபேர் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டு டீமுக்கும், ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியாவுக்கும். 1-1ஓட நாங்கள் போகிறோம். ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி மெல்பர்னில் தான் இருக்க போகுது. சிட்னியை பற்றி அப்புறம் யோசிப்போம். மெல்பர்னில் வந்து பேட் வெல், போல் வெல் அண்ட் டேக் கேச்சஸ், டோன்ட் லூஸ் கேச்சஸ். இதை வச்சு தான் நாங்கள் வி ஆர் கோயிங் அஹெட். நாங்கள் அப்புறம் சுப்மன் கில்லும் ஜஸ்வாலை பற்றி கேட்டாங்க. என்ன ஜஸ்வால் பர்ஃபார்மன்ஸு அப்படி இப்படி இருக்க அந்த மாதிரி ஒருத்தர் கேட்டார். அது பாருங்கள், ஃபஸ்ட்டு டூர் ஜஸ்வாலுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. அண்ட் பட் அவர் ஆல்ரெடி காமிச்சிட்டாரு இஸ் ஹவு குட் இஸ்ன்னு, என்ன டேலண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இஸ் வெரி குட் டேலண்ட். அண்ட் இந்த மாதிரி டேலண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஐடியா கொடுத்து அவங்க மண்டே குழப்பக்கூடாது. அவங்க டெக்னிக் அண்ட் மைண்ட் செட்டை வி ஷுட் நாட் டிஸ்டர்ப். ஓவர் போர்டு ஆக்கிடும் அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டியெல்லாம். ரொம்ப தாட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. கோச் ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்ல, அவங்க சொல்ல, இவங்க சொல்ல. தி ஆல் ஆர் க்ரோன் அப். எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க. கில் ஆகட்டும், ஜஸ்வால் ஆகட்டும், ரிஷப் பந்த் ஆகட்டும், எல்லா ஷார்ட்ஸும் இருக்குது. ஜஸ்வால்கிட்டையும் டாமினேட் பண்ணுவார், டிஃபென்ஸ் பண்ணுவார். எவ்ரி வென்யூ டிஃப்ரெண்ட் சேலஞ்சு கொடுக்கும். 4 பிச்சு, 4 விதமான பிச்சஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியா 4 வெரி குட் ஜென்யூன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அந்த 4 பவுலருமே இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க. இவங்களுக்கு எதிராக அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அந்த பிச்சஸ் ஒன்ஸ் அடாப்ட் ஆகிட்டோன்னா ஜஸ்வால் மாதிரி வெரி டேஞ்சரஸ் பிளேயர் கிடையாது. ஒன்ஸ் இஸ் செட் ஆகிட்டோன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப நல்லா விளையாடுவார். அதனால் ஐம் நாட் வரிட் ஜஸ்வாலோட ஃபார்மை பற்றி. கம்மிங் டு சுப்மன் கில் சொன்னார். எஸ், அடிலைட்டில் 2 இன்னிங்ஸ்லேயும் நல்ல ஸ்டார்ட் எடுத்து அவுட் ஆகிட்டார். 25-30 அப்படின்னு சொன்னார். அதுதான் கொஞ்சம் ஸ்டார்ட் எடுத்தால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அங்கே அவுட் ஆகிட்டார். பட் சுப்மன் கில் ஹாஸ் அ வெரி குட் டேலண்ட்டு. அவரும் யங் ப்ராஸ்பெக்ட். இந்த டூர் அவர் எல்லாருக்குமே சேலஞ்சு தான், அவருக்கு மட்டும் இல்லை. யார் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தாலும் எப்போ வந்தாலுமே இது சேலஞ்சு. அதே மாதிரி இங்கேருந்து இந்தியாவுக்கு வரவங்களுக்கும் சேலஞ்ச் தான் இந்தியாவில் விளையாடுறது. அவ்வளோ ஈஸி கிடையாது பெரிய ஸ்கோர் எல்லா மேட்ச்சில் எடுக்கிறதுக்கு. அதனால் ஐம் நாட் வரிட். சுப்மன் கில் ஆகட்டும், ஜஸ்வால் ஆகட்டும், ஆல் ஆர் வெரி குட். அண்ட் வில் சி மெல்பர்ன் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு வில் ஃபைனலைஸ்னார். இதான் அவங்க சொன்னது. ரோஹித் சர்மா அப்டேட் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். ஒரு 10 லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்க. தேங்க்யூ ஸோ மச்.